இந்த நாள் இனி நாள். வணக்கம் அன்பு உறவுகளே. நம்ம இப்போ தினந்தோறும் உங்களை சந்திக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். என்ன சந்தித்து என்ன பேச போகிறோம், என்ன சொல்ல போகிறோம்? தினந்தோறும் நடக்கிற நிகழ்ச்சி தான் சொல்ல போகிறோம். என்ன தினந்தோறும் நடக்கிற நிகழ்ச்சிகள், இந்திய அளவில் மாநில அளவில் வரக்கூடிய செய்திகளை அலசி பார்த்து எல்லா செய்தி சேனல்லையும் சொல்கிறது தான், எல்லா யூடியூபர்ஸ் சொல்ல போகிறது தான் நம்மளும் சொல்கிறோம். சரி, அவங்களாம் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதே தான் நம்மளும் சொல்ல போகிறோம். அவங்கவுங்க பார்வையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்ம பார்வையில் சொல்ல போகிறோம். சரி, இதனால் என்ன? இதை பார்க்குறோம், கேட்குறோம், இதனால் என்ன? புரிதலுக்கு தான், உங்கள் புரிதலுக்கு தான். நான் பேசுகிறத வச்சு நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் தெளிவாகலாம், அல்லது அந்த இன்னொருத்தர் சொன்னதை விட இது நல்லா இருக்கே, பெட்டராக இருக்கே அப்படின்னு தான். நீங்கள் செய்தியை விரும்பி பார்க்குறவராக இருக்கட்டும், அல்லது பலதரப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்குறவராக இருந்தால், அதனுடைய முழுமையாக நம்ம ஒரு செய்தியை வாசித்து, அதை செய்தியை பார்த்து, அதை செய்தியை கேட்டு அதை மட்டுமே தெரிஞ்சுக்கிறதோட, இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் மாடல்னு வச்சுங்களேன். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பேசுகிறத எதிரிலேருந்து நான் கேட்குற மாதிரி நான் வச்சுங்களேன். அதுதான். சரி, இது எல்லோரும் சொல்கிறதானே நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் என்னத்தை புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா, அதே தான் சொல்ல போகிறோம். உதாரணமாக சொல்லணும்னா, இந்த மகாபாரதம் இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா அந்த கதை ஒரே கதை தான். அது 100 பேர்கிட்ட கேட்டோம்னா 100 விதமாக சொல்லுவாங்க. கதை ஒன்று தான், ஆனால் 100 விதமாக சொல்லுவாங்க. அப்போ 100 பேர் 100 விதமாக சொல்லையில் நம்ம ஒரு விஷயம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அவர் சொன்னது தானே அவர் சொல்கிறாரு, ஆனால் அவர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், நம்ம ஒரு மாதிரி சொல்லியிருப்போம். இப்போ சினிமாவை எடுத்துங்களேன். சினிமாவில் பார்த்திங்கன்னா திரை விமர்சனம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஒருத்தவங்களும் ஒரே கதை தான், ஒரே விமர்சனம் தான், ஆனால் சொல்கிற விதம் மாறி மாறி இருக்கும். அந்த கதையை பற்றி விமர்சனம் பண்ணையில் ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதுதான், அது மாதிரி தான் நம்மளும் சொல்ல போகிறோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், தினந்தோறும் உங்களை சந்திப்போம். இப்போ நான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்று இன்னையோட மே 10 பதவியேற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னையோட கிட்டத்தட்ட 96-97 நாட்கள் ஆக போகுது. நாளைய தினம் அவங்க கொடியேற்ற போகிறாங்க. கொடியேற்று சுதந்திர தின உரையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 100வது நாள் அந்த ஆட்சியை பற்றி அடுத்தடுத்த நாட்களில் விமர்சனம் பண்ணுவோம். என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி பேசுவோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம அதிக முறை கொடியேற்றின ஒரு பிரதமர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. கிட்டத்தட்ட ஒரு 17 முறை கொடியேற்றிருக்காங்க. அப்புறம் இந்திரா காந்தி பார்த்திங்கன்னா ஒரு 16 முறை கொடியேற்றிருக்காங்க. அதற்கப்புறம் இப்போ இருக்க நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா 12 முறை கொடியேற்று 13வது முறையாக கொடியேற்ற போகிறாங்க. அவரும் நாளைக்கு சுதந்திர தின உரையை ஆற்றுவார். அந்த உரையில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். அந்த உரையில் நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்கள் அறிவிக்கிறாங்களா, அந்த திட்டத்தினால பாதிப்பு இருக்கா, நன்மை இருக்கா, இதை பற்றியெல்லாம் பேசுவோம். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நாளைய தினம் கோட்டையில் கொடியேற்றி சுதந்திர தின உரையை பேசுவாங்க. அதை பற்றியும் நம்ம நாளைக்கு பேசுவோம். தினந்தோறும் உங்களை சந்திக்கணும். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா யூ ஆர் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்துருப்பீங்க. இதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.